இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலேயோ செய்தியை பார்த்தீர்களானால் எல்லா இடங்களிலும் ஒரே விதமான செய்தி தான் கேட்கப்படுகிறது. கொள்ளை, சண்டை, அநியாயம். இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொள்ளையிடுவதிலே விருப்பமாயிருக்கிறான். இந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் வியாகுலப்படுகிறது. இது எல்லாம் எங்கிருந்தது வந்தது? இதனுடைய வேறு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது. மனுஷன் தேவனுடைய வழியிலிருந்து விலகி போனான். இதற்கு உதாரணம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருந்தது. தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம் அது. அந்த ஆலயம் வியாபாரிகளினாலும் கொள்ளைக்காரர்களினாலும் நிறைந்தது. எது தேவனுக்காய் இருந்ததோ அது மனுஷனுடைய லாபத்திற்கு, வியாபாரத்திற்கு மாறினது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பார்த்தபோது சாட்டையை எடுத்து அவர்களை விரட்டி அடித்து இப்படி சொன்னார். யோவான் 2:16 நாம் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள் என்று சொன்னார். இது கோபம் அல்ல, இது பரிசுத்தத்தின் வேண்டுகோளாயிருந்தது. இந்த காட்சி தேவனுடைய ஆலயத்தை குறித்து மட்டுமல்ல, இது நம்மளுடைய இருதயத்தின் கண்ணாடியாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை தேவன் தமக்கு மகிமைக்கென்று உண்டாக்கினார். மனுஷனோ அந்த இடத்திலே தன் விருப்பத்தையும் தன்னுடைய அகங்காரத்தையும் தன்னுடைய மேட்டிமையையும் நிரப்பினான். ரோமர் 3:23 இப்படி வாசிக்கிறோம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இதிலே நீங்களும் நானும் சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் இந்த வசனத்தின்படி தேவ மகிமையை இழந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் வெளியிலிருந்து வந்த ஒன்று அல்ல, ஆனால் அவைகள் நம் இருதயத்திலிருந்து வந்தவைகளாயிருக்கிறது. ஆனால் நாம் இந்த இச்சையிலிருந்து, இந்த அநியாயத்திலிருந்து நம்மை யார் காப்பாற்றுவார்? தேவன் அதற்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தின் பாரத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் இன்றைக்கு இந்த பாவ சுவாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நம்மளை கஷ்டப்படுத்தினதாய் காணப்படும் பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நித்திய ஜீவன் உங்களுடையதாய் மாறிவிடும். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொடுப்பீர்களா?